புதுச்சேரி காரைக்கால் கடலில் குளித்த 2 சிறுவர்கள் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், அந்த சிறுவர்கள் எப்படி உயிரிழந்தார்கள்? முழுமையான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குவது காரைக்கால் கடற்கரை. இங்க விடுமுறை நாட்களிலும் சரி, மற்ற விசேஷ நாட்களிலும் உள்ளூர்வாசிகளுடன் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து அங்கு கொண்டாடுவது வழக்கமான ஒன்று. கடந்த ஓராண்டில் மட்டும் இந்த கடற்கரையில 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில கடல்ல குளிப்பதற்கு காவல்துறை தடை விதித்துள்ளது. இந்த நிலையில தடையை மீறி பலர் கடலில் குளித்து வர்றாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு மாலை காரைக்கால் அதாவது இன்று இரவு காரைக்கால் கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதற்காக நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலாவாசிகள் அங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இன்று மாலை காரைக்கால் கடற்கரைக்கு வந்த நாகப்பட்டினத்தை சேர்ந்த சாலையோர கடையை நடத்தக்கூடிய சிவகுமார் என்பவரது அவர் குடும்பத்தினர் வந்திருக்கிறார். அவர் மனைவி பாண்டியம்மாள், மகன் விஷ்ணு, மகள் பிரியதர்ஷினி ஆகியோருடன் கடற்கரைக்கு வந்திருக்கிறார். அதே போல காரைக்கால் தருமபுரம் பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளியான ரமேஷ் என்பவரது மகன் 12வது படிக்கக்கூடிய நிகின்ராஜ் என்பவரும் வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரும் ஒரே இடத்துல கடல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கு ஏற்பட்ட திடீர் அலையின், அதாவது ராட்சச அலையில இந்த சிறுவர்கள் அடித்து இழுத்து செல்லப்படுறாங்க. இதுல அருகிலே இருந்தவர்கள் பார்த்துவிட்டு சிறுவர்களை மீட்க முயற்சி செய்றாங்க. இதுல சிறுவர்கள் விஷ்ணு, நிஷின்ராஜ் ஆகியோர் மாயமாறாங்க. அப்பொழுது சிறுமி பிரியதர்ஷினி மட்டும் ஆபத்தான நிலையில மீட்கப்படுறாங்க. மீட்கப்பட்ட அந்த சிறுமிக்கு காரைக்கால் அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. மேலும் இந்த 2 சிறுவர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில இன்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காரைக்கால் கற்களாச்சேரி மீன்பிடி துறைமுகம் பகுதியில சிறுவன் விஷ்ணு உடலும், அதே போல துறைமுக நுழைவு பகுதி, அதாவது முகத்துவாரம் என்று சொல்லக்கூடிய நுழைவு பகுதியில நிகின்ராஜ் உடலும் கண்டெடுக்கப்பட்டது. அதனையடுத்து 2 உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை அறிஞ்ச மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா சம்பவ இடத்துக்கு விசாரணை மேற்கொண்டு கடலில் யாரும் குளிக்காத வகையில அங்க காவலர்கள் அதிக அளவுல நிறுத்தி தடுப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. உயிரிழந்த விஷ்ணுவின் உடலை மருத்துவமனையில் கண்ட அவர் உறவினர், அதாவது தாய் கதறி அழுது இருந்தது அங்கிருந்து மத்தியில சோகத்தை ஏற்படுத்தினுச்சு. தொடர்ந்து புத்தாண்டு கொண்டாட்டத்தில் வருவது கடற்கரைக்கு வரக்கூடாது என்பதை மாவட்ட காவல்துறை தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. கடல்ல குளிப்பதற்கு தடை விதித்திருக்கு. இந்த 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தற்பொழுது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரைக்கால் புதுச்சேரியில் கடலில் குளிக்க சென்ற 2 சிறுவர்கள் அலையில் சிக்கி உயிரிழந்து உள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்.